தெரியாது. அவங்களுக்கு என்ன அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ண முடியுமோ, எனக்கு என்ன அடுத்த தலைமுறை வாழணும், அவ்வளவுதான். அடுத்தது வரணும், நம்மளுக்கு அடுத்த தலைமுறை வாழணும், நம்ம வருங்கால சந்ததியில வாழணும். இது எடுத்துக்கங்க, தஞ்சாவூர் எடுத்துக்கங்க. தஞ்சாவூர்ல என்ன இப்ப போய் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் சொல்லிட்டு இருக்கான். நான் போய் சொல்லிட்டேன், நெடுவாசல் போன சொல்லிட்டேன். ஏன்னா கம்பெனிக்காரன் உள்ள வந்தான்னா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கட்டி போட்டு மரத்துல கட்டி போட்டு எனக்கு போன் பண்ணுங்க வரணும். வேற வழி கிடையாது, நம்ம வாழணும், அவ்வளவுதான். இவங்களுக்கு கேட்டுல எவனும் எனக்கு கேட்டா காவேரி அந்த படுகை, ஆற்று படுகை, டெல்டா பகுதி முழுமையிலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும். ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் அப்படி அறிவிச்சானா ஒருத்தரமும் உள்ள நோண்டணும். அது காலங்காலமா பொக்கிஷம், அதெல்லாம் அந்த பூமி போட்டு வணங்கணும், போர் போடுறது அதெல்லாம். ஆனா அதுல நீட் தேர்த்திட்டோம், அப்புறம் எரிபொருள், அப்புறம் இந்த கோல் தெர்மல் பிளான்ட் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் வேற இடமே கிடைக்கலையா? விவசாய நிலத்துல தான் கிடைக்கும். பண்ணணுமா? எந்த திட்டமும் உள்ள விடக்கூடாது. அது நான் முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவு தியாகம், எந்த அளவுக்கு தியாகம் பண்ண போறது அதெல்லாம் நம்ம நம்ம இழந்துட்டோம். இயற்கை விவசாயம் சொல்லிட்டு இப்ப பார்த்தா மத்திய பிரதேச இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அது என்னன்னே தெரியும். இயற்கை விவசாயம் எவ்வளவு கிலோ எவ்வளவு கேட்பான், அமைச்சரும் கேட்பாங்க, அந்த அதிகாரி கேட்பான். அவனுக்கு என்ன தெரியாது, அது தெரியல. நவீன விவசாயம் வேணும் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன்னா முக்கியம் அது எவ்வளவு எல்லாத்துக்கும் முக்கியம் விவசாயம்.